ஹாய் எவ்ரிவான். 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்க, பிரமிடுகள்ல இருந்து அன்னாசி பழம் வரைக்கும், நம்மளோட டிஎன்ஏல இருந்து பிரபஞ்சத்தோட வடிவம் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே ஒரு எண்ணெய் வச்சு விளக்க முடியும் சொன்னா நம்புவீங்களா? கலை, இசை, அழகுன்னு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ரகசிய கோடு இருந்தா வாங்க, இன்னைக்கு அந்த மர்மமான எண்ணெய் பத்தி தான் பார்க்க போறோம். இதோ இந்த நம்பர் தான் அது. இதோட பேரு தங்க விகிதம், இல்லனா ஃபை. கணித உலகத்துல இது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி. இத சுத்தி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளும் ஆச்சரியமான உண்மைகளும் இருக்கு. சரி, இந்த மர்ம கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஐயோ, கணக்குன்னு பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதோட கதை ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி யூக்ளிட் அப்படிங்கிற ஒரு கிரேக்க கணித மேதை ஒரு கோட்டைய ஒரு வித்தியாசமான முறையில பிரிச்சாரு. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரீம் அண்ட் மீன் ரேஷியோன்னு தான் பேரு. தங்க விகிதம் அப்படிங்கிற பேரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த ஃபைல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பை மாதிரியே ஒரு விகிதமுறா எண். அதாவது இந்த நம்பர் புள்ளிக்கு அப்புறம் நிக்காம ரிப்பீட் ஆகாம போய்கிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம். இப்ப பாருங்க, செம்ம மேஜிக். 5 அதாலேயே பெருக்குனா 5 கூட 1 கூட்டுறதுக்கு சமமா இருக்குமாம். இந்த மாதிரி சில விசித்திரமான கணித பண்புகளால தான் இது இந்த அழகான தங்க சுழலே உருவாக்குது. பார்க்கவே எவ்ளோ அழகா இருக்கு. சரி, இப்போ நாம மித் பஸ்டர்ஸா மாறப் போறோம். இந்த 5 உண்மையிலே எல்லா இடத்துலயும் இருக்கா, இல்ல இது வெறும் கட்டுக்கதையா? வாங்க, உண்மைய தோண்டி துருவி பார்க்கலாம். முதல் பெரிய கட்டுக்கதை இதுதான். கிரீஸ்ல இருக்க பார்த்தினோன் கோயில், பெரிய பிரமிடுகள், இது எல்லாமே தங்க விகிதத்தை வச்சுதான் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா இது நிஜமா? இங்கதான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஒரு பெரிய பில்டிங்ல நீங்க நூத்துக்கணக்கான அளவுகளே எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது தற்செயலா சில அளவுகளோட விகிதம் 1.6க்கு பக்கத்துல வருது. ரொம்பவே சகஜம். இத வேணும்னே பண்ணினாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்ல. நம்பவே முடியலல்ல? சரி, பில்டிங்க விடுங்க. இயற்கையிலாவது இது உண்மையா இருக்கா? இன்டர்நெட்ல எல்லா இடத்துலயும் பாக்குற இந்த அழகான நாட்டில ஷெல்ல எடுத்துப்போம். பாக்குறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் தங்கச் சுழல் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் பல ஷெல்களை அளந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மடக்கைச் சுழல் தான், ஆனா அதோட வளர்ச்சி விகிதம் 5 கிடையாது. இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இது ஒரு தங்கச் சுழல் இல்ல. சோ இந்த கட்டுக்கதையும் காலி. அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு விகிதம் 5க்கு பக்கத்துல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அது ஏன் அங்க இருக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும். இப்பதான் நம்ம உண்மையான சுவாரஸ்யமான பகுதிக்குள்ள போக போறோம். கட்டுக்கதைகளை எல்லாம் இப்போ ஓரமா வைப்போம். இப்போ நாம உண்மையான மேஜிக்க பார்க்க போறோம். இந்த 5 நம்பர் நிஜமாவே எங்க தான் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? ரெடி ஆயிருங்க. நீங்க அடுத்த தடவை மார்க்கெட் போகும்போது ஒரு அன்னாசி பழத்தையோ சூரியகாந்தி பூவையோ நல்லா உத்து பாருங்க. அதுல வலது பக்கம் இடது பக்கம்னு 2 விதமான சுழல்கள் போறத கவனிச்சிருக்கீங்களா? அந்த சுழல்களை எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரகசியம் புரியும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சுழல்களோட எண்ணிக்கை எப்பவுமே ஃபைபோனச்சி எண்களா தான் இருக்கும். அதாவது 5, 8, 13, 21 இந்த மாதிரி. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த தொடர்ல அடுத்தடுத்த எண்களை வகுத்துக்கிட்டே போனா அது கடைசியில நம்ம ஹீரோவான 5 எண்ண, அதாவது 1.618 நெருங்கி போகும். இது ஒரு தற்செயல் நிகழ்வு கிடையவே கிடையாது. சரி, செடிங்க ஏன் இந்த முறைய பயன்படுத்துது? ஒரு செடிக்கு முக்கியமா என்ன வேணும்? சூரிய ஒளி. புதுசா வர்ற இலை பழைய இலைய மறைக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக செடிங்க 1, 2, 1, 3 சுத்து மாதிரி சுத்துனா இலங்க ஒன்னு மேல ஒன்னு நேர்கோட்டுல வந்துடும். அப்போ என்னதான் தீர்வு? நம்ம ஹீரோ 5 தான் தீர்வு. ஏன்னா அது ஒரு விகிதமுறா எண். செடிங்க ஒவ்வொரு புது இலையும் கிட்டத்தட்ட 137.5 டிகிரி கோணத்துல வளர வைக்குது. இதுக்கு பேரு தான் தங்க கோணம். இந்த கோணத்துல வளரும்போது இலைகள் ஒன்னு மேல ஒன்னு வராம சுழல் வடிவத்துல அழகா அமைஞ்சு எல்லா இலைகளுக்கும் சூரிய ஒளி சரியா கிடைக்கும். இயற்கை எவ்வளவு ஸ்மார்ட் பாத்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் சுருக்கமா பாப்போம். இவ்ளோ விஷயங்கள்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? முதலாவது, இயற்கை எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கல. அதுக்கு தேவை நல்ல வேலை செய்யற ஒரு திறமையான வழி. மில்லியன் கணக்கான வருஷ பரிணாம வளர்ச்சியில கிடைச்ச ஒரு சூப்பரான தீர்வு தான் இது. அடுத்து அழகு. ஒரு விஷயம் அழகா இருக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஆமா, டாலி மாதிரி சில கலைஞர்கள் இத வேணும்னே பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அது ஒரு விதி இல்ல. நமக்கு பிடிச்ச பல அழகான விஷயங்கள்ல இந்த விகிதம் இருக்காது.
இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒரு கச்சிதமான கணித ஃபார்முலா உங்களுக்கு அழகா தெரியுதா? இல்ல இயற்கையோட இந்த கொஞ்சம் மெஸ்ஸியான ஆனா சூப்பரா வேலை செய்யற ஒரு தீர்வு அழகா தெரியுதா? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல பார்க்கலாம்.